So, நம்ம next question, excavation site where most of the historic important antiques of New Stone Age found. வரலாற்று சிறப்புமிக்க புதிய கற்கால கருவிகள் மிகுதியாக கிடைக்கப்பட்டுள்ள அகழ்வாராய்வு இடம் எது? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய 40 இடத்துல வந்து அகழ்வாராய்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 40 இடங்களில் ஒரு இடத்துலையும் ஒரு பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ தங்கம் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு, இரும்பு வந்து உருக்கப்பட்டதற்கான இடம் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு, ஒரு இடத்துல வந்து சுத்தியல் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல இடத்துல ஒரு இடத்துல ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே கிடைக்கப்பட்டுள்ள இடங்களில் கிடைக்கப்பட்டுள்ள பொருட்களில் முக்காவாசியான பொருட்கள் ஒரே ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. அது எது அப்படிங்கிறதான் கொஸ்டின். அந்த வகையில் தான் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி, கொடுமணல். ஓகே, ஸோ ஈரோடில் இருக்கக்கூடிய கொடுமணல். ஸோ இங்கே என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கக்கூடிய பிரம்மி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுடைய ஓடுகள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அச்சு பொறிக்கப்பட்ட நாணயங்கள், இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள், தங்க நகைகள், ஓகேவா. ஸோ அது இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நூல் நூற்பக்கூடிய அந்த ஸ்பிண்டில் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த இடம் வந்து வர்த்தக மையமாக இருந்திருக்கு அப்படிங்கிற சான்றுகள் வந்து இங்கே கிடச்சிருக்கக்கூடிய நாணயங்கள் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய கொஸ்டினில் பார்த்தோம். இப்போ அந்த இறந்தவர்கள் மேலே வந்து பெரிய கற்களை கொண்டு மூடக்கூடிய கலாச்சாரம் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மெகாலித்திக் ஏஜில் இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து இதனுடைய சான்றுகள் வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு. அந்த வகையில் இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே.